வணக்கம் எவ்ரிவன், ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கிரிதரன். இன்றைக்கும் நம்ம ஒரு புதிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது கேரமல் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேரமல் சாஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண கேரமல் சாஸில் கேக் லைட்டாக ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1 by 1 நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சுகர் 1 kg எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்தால் போதும். நான் 1 kg ரெசிபியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுகர் நார்மலாக 1 kg சுகரும், குக்கிங் க்ரீம் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஒயிட் சாக்லேட் 500 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கீழேயே எழுதி போடுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பட்டர் 500 கிராம் எடுத்துக்கோங்க. லெமன் ½ லெமன், அதாவது பாதியாக கட் பண்ணி ஆஃப் ஸ்லைஸ் மட்டும் வச்சுருக்கேன். பாதி லெமன் எடுத்துக்கோங்க. மொத்தமாக நம்ம கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். 5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இண்டக்ஷன் அடுப்பு, நான் இண்டக்ஷன் அடுப்பில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுகர் போட்டுட்டு அதில் ஒரு ½ டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் ஒரு சின்ன கிளாஸ், மிரர் கிளாஸில் ஒரு ½ டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக இப்போ இலக்கி விட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக பண்ணால் போதும். 1 kg சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது லைட்டாக கேரமலைஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் 1 kg சுகரில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதை ஸ்பேச்சில் வச்சு இலக்கி விட வேணாம். லைட்டாக ஒரே ஒரு வாட்டி, ஒரு 2-3 வாட்டி லைட்டாக இலக்கி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே ஃபுல்லாகவே கேரமலைஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இறக்க வேணாம், மெல்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேச்சில் வச்சு எதுவுமே பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் சைடெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹீட்டுக்கு அப்படியே சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக கண்டினியூ பண்ணால் போதும். ஒரே ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும். நான் வீடியோ ரொம்ப ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆகிற மாதிரி இருக்குது, உடனே ஆகாது. நம்ம ஃபயர் நான் இண்டக்ஷனில் 1100 வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் கரெக்டாக வச்சு ரொம்ப அதிகமாக வச்சு இது பண்ணணும் அப்படின்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே சுகர் கேரமலைஸ் ஆயிரும். இப்போ கேரமலைஸ் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் லெமன் புழிஞ்சு விட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த லெமனோட சீட்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அந்த ½ லெமன் உங்களுக்கு புழிஞ்சு விட்றேன். பாருங்கள், அந்த ½ லெமன் ஃபுல்லாகவே நான் புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ அப்படியே கேரமலைஸ் ஆகிட்டு இருக்கு. நான் அதை மறுபடியும் கிண்ட போகிறதில்ல. அது நீங்கள் இழக்கவே வேணாம். அது தானாக அப்படியே கேரமலைஸ் ஆக ஆக அப்படியே கலர் கோல்டன் ப்ரௌனில் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் அந்த ½ லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுட்டேன். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. நான் வச்சிருக்க ஃப்ரேமில் அது கரெக்டாக உள்ளே வரல. நான் அந்த புழிஞ்சு விடுறது அந்த லெமன் ஃபுல்லாக வரல. ஆனால் அந்த ட்ராப் விழுகிறது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ½ லெமன் ஃபுல்லாகவே நான் இதை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு சுகர். நான் வீடியோ ரொம்ப ஸ்பீட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆனால் பொறுமையாக தான் ஆகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அது ரொம்பவும் இடையில கிண்டாமல் இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்மளோட சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லாவே நுரை மேலே அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாகவே சைடு எல்லாமே எடுத்து விட்றேன். இன்னும் கூட நம்மளுக்கு கலர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கலர் ஆகணும். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்பேச்சில் வச்சு ரொம்ப கிட்டுனீங்கன்னா சுகர் தண்ணியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப அப்படியே குக் ஆக ஆரம்பிச்சிடும். கேரமலைஸ் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே சுகரில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 வாட்டி இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக கேரமலைஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கேரமலைஸ் ஆகாது. சுகர் குக் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நான் என்னோடய இண்டக்ஷன் ஃபுல் டெம்பரேச்சர் 2000 வச்சுட்டு ஃபுல் டெம்பரேச்சரில் இதை கலர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்களும் ஓரளவு கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக இலக்கி விட்டுட்டு ஃபுல் டெம்பரேச்சர் அந்த ஹை லெவலில் கொஞ்சம் வச்சு இதை ஃபுல்லாக கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேரமலைஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 80% ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் ஆகணும். இந்த மாதிரி ரொம்ப நிறையா வரும். ஸோ நீங்கள் அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த பாத்திரமும் கூட ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ
ஸோ நல்ல ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. சின்ன பசங்க ஏதாவது இந்த மாதிரி கேரமலைஸ் சாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹீட்டான பொருள் வந்து நம்ம மேக் பண்ணும்போது ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டான ஏப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது அது மேலே ஏதாவது அடுத்து நம்ம குக்கிங் க்ரீம் ஊற்றுவோம், அது அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம மேலே தெரிச்சிரும். இந்த சுகர் வந்துட்டு ரொம்ப இப்போ வந்து கேரமலைஸ் ஆகிருக்கனால நம்ம கையிலலாம் பட்டுருச்சுன்னா வந்து உடனே அப்படியே கையில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால லேடிஸாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, ஸோ ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்பேச்சுலா வந்து நல்ல ஸ்பேச்சுலாவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க்கு யூஸ் பண்ண வேணாம். விஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்துட்டு அதில் வந்து சுகர் வந்துட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்கனால ரொம்ப டைட்டாக கட்டியாக அங்கங்கே பிடிச்சிக்கும். அதனால மேக்ஸிமம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்மளோட சுகர் வந்துட்டு நல்லாவே கேரமலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா வந்து குக்கிங் க்ரீம் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க. இந்த குக்கிங் க்ரீம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு குக்கிங் க்ரீம் ஊற்றும் போது மொத்தமாக ஊற்றிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ நான் உங்களுக்கு ஊற்றுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நான் குக்கிங் க்ரீம் ஊற்றினோடனே பொங்கி மேலே வந்துடுச்சு. அதே மாதிரி நீங்களும் குக்கிங் க்ரீம் ஊற்றும் போது ஃப்ளேம் ஃபுல்லாகவே கம்மி பண்ணி குக்கிங் க்ரீம் ஊற்றும் போது ஃபுல்லாகவே இலக்கிட்டு இருக்கணும். நீங்கள் ரொம்ப சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கவனமாகவே குக்கிங் க்ரீம் ஊற்றுங்க. ஏன்னா குக்கிங் க்ரீம் ஊற்றும் போது அது அந்த பொங்கி மேலே வருது இல்லைங்களா, அது வந்து பாத்திரத்துக்கு வெளியே கூட வந்துடும் சில நேரம். அதனால் வந்து ரொம்ப கவனமாக குக்கிங் க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலும் ஸ்பேச்சுலா வச்சு வந்து நல்லா இலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து அது வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து குக்கிங் க்ரீம் கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் பொங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க குக்கிங் க்ரீமு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பேச்சில் வச்சு ஃபுல்லாகவே இலக்கி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோல்டன் கேரமலைஸ் ஆனிச்சு இல்லைங்களா அந்த சுகர், இப்போ குக்கிங் க்ரீம் ஊற்றினோன்னா கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் வந்துட்டு கொஞ்சம் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கலர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு சுகர் வந்துட்டு கரெக்டாக ஸ்டார்டிங்கில் மெல்ட் ஆகுறோம் பார்த்தீங்களா, சுகர் கேரமலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனில் கரெக்டாக இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப கலர் ஆகிட்டாலும் நம்மளோட கேரமல் சாஸ் வந்துட்டு ரொம்ப கருப்பாயிரும். அதாவது ஒரு ஸ்மெல்லு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும், ஒரு தீஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது நம்ம கேரமலைஸ் சாஸ் வந்து டேஸ்ட் பண்ணும் போது அதோட டேஸ்ட் மட்டும் ஒரு தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கரெக்டாக கேரமலைஸ் ஆகலைனாலும் அதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணும் போது மீடியம் கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் கரெக்டான ஹீட்டில் வந்துட்டு கேரமலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கேரமல் சாஸ் வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து நம்மளோட கேரமல் சாஸ் வந்து கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு கேரமல் ஆகணும்னு நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே அளவுக்கு வந்துட்டு நீங்களும் அந்த கேரமலைஸ் வந்து அந்த கலர் வந்து கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா குக்கிங் க்ரீம் ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம குக்கிங் க்ரீம் ஊற்றுனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு மீடியம் டெம்பரேச்சரில் வச்சு ஃபுல்லாகவே இலக்கிட்டே இருக்கணும். குக்கிங் க்ரீம் வந்துட்டு பாயில் ஆகினா போதும், ஆனால் ரொம்ப நேரம் பாயில் ஆகணும்னு இல்லை. நான் உங்களுக்கு வந்து பாயில் ஆகிறது வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி பாயில் ஆனால் போதும். இப்போ வந்து நான் குக்கிங் க்ரீம் ஊற்றுனதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு வந்து அப்படியே இலக்கி விட்டுட்டே இருக்கேன். நான் எதுக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லித்தரேன்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ, நீங்கள் இல்லை வெளியில் போய் நீங்கள் ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட்டில் காசு கட்டி படித்தாலோ, இல்லை நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுட்டு இருந்தீங்களாலும் நீங்கள் தேரிக்கலாக வந்து எல்லாமே படிப்பீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நீங்கள் வந்து லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் தேரிக்கெலாம் எல்லாமே படிக்கும் போது இன்கேஸ் நீங்கள் காலேஜில் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த கேரமல் சாஸ் வந்துட்டு நான் வந்து ஏகப்பட்ட டைம், அதை வந்து கவுண்டே இல்லை, அந்தளவுக்கு வந்துட்டு நான் வந்து இதை மேக்ஸிமம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் இதில் வந்து சின்ன மிஸ்டேக், நான் பண்ணுற மிஸ்டேக் வந்துட்டு இத்தனை நாள் பண்ணியுமே கூட நான் இடையில வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுவேன். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறனோ அதை வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளோட குக்கிங் க்ரீம் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேரிக்கெலாம் வந்து நிறையா படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் வந்து 1-2 தடவை பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் அது முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் முடித்து வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ட்ரையல் கொடுக்க வேண்டியது வரும். ட்ரையல் கொடுக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட
வேலை வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. குக்கிங் க்ரீம் வந்து இப்போ ஒரு வாட்டி பாயில் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து பாயில் ஆகுது. இந்த மாதிரி நான் அந்த உங்களுக்கு ஸ்பேட்சில் வச்சு அந்த இடத்த மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வாட்டி பாயில் ஆனால் போதும், அதுக்கப்புறம் பாயில் ஆக வேணாம். இப்போ நம்ம பாயில் ஆனதுக்கப்புறமே மீடியமான டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது 1400 இதில் தான் வந்து நான் பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இண்டக்ஷன் மொத்தமாகவே ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது ஹீட் வந்து இனிமேல் தேவையே இல்லை. இண்டக்ஷன் வந்து மொத்தமாகவே ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்மளோட ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ஒயிட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. உங்கள்கிட்ட வந்து மில்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா நீங்கள் மில்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மில்க் சாக்லேட்டும் நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து இங்கே வந்து பர்சனலாக வந்து ஒயிட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஒயிட் சாக்லேட் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஒயிட் சாக்லேட் வந்து 500 கிராம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக பொடிச்சு இதில் வந்து போட்டுட்டோம். இதில் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அது வந்து நல்லாவே கொஞ்சம் மெல்ட் ஆகிரும். அதாவது இப்போ வந்து ஏற்கனவே குக்கிங் க்ரீம் பாயில் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹீட்டில் தான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃபயர் வச்சு ஹீட் வச்சு மெல்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி பாயில் ஆயிடுச்சு. அந்த குக்கிங் க்ரீமோட ஹீட் வந்துட்டு அதில் உள்ளே வந்து நல்லாவே இருக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்க்கணுன்னா நம்ம வந்து சுகர் போட்டோம், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கேரமலைஸ் ஆகும்போது லெமன் போட்டோம். லெமன் வந்து சீட்லெஸ், விதை வந்து இல்லாமல் வெறும் லெமனோட இது மட்டும் சாறு மட்டும் உள்ளே வந்து ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறமா கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து குக்கிங் க்ரீம் உள்ளே ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் போடுறோம். ஒயிட் சாக்லேட் போட்டதுக்கப்புறம் இனிமேல் நம்ம பட்டர் போட போகிறோம். இன்னுமே வந்து நம்ம பட்டர் வந்து இதில் போடலை. ஒயிட் சாக்லேட் போட்டு நல்லாவே மெல்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த ஹீட்டில் தான் மெல்ட் ஆகணும். நான் இண்டக்ஷன் மறுபடியும் சொல்கிறேன், இண்டக்ஷன் அடுப்பு வந்து மொத்தமாகவே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் அதில் இருக்க ஹீட்லேயே வந்துட்டு ஒயிட் சாக்லேட் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாகவும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நம்ம ப்ராடக்டே வந்து ஃபெயிலியர் ஆக்கிரும். அதனால தான் வந்துட்டு இந்த சாஸெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு என்னப்பா இவ்வளோ அடிக்கணுமா அப்படின்னு வந்து நீங்கள் இவ்வளோ பல்கான குவான்டிட்டியில் அடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து வாக்கின்ல இதை வைக்கக்கூடாது. அதாவது நம்ம கேக் பண்ணுற ஐசிங் ரூம் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஏசி ரூம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். ரொம்ப ஹீட்டான இடத்துலையும் வைக்க வேணாம். அதாவது ஃப்ரிட்ஜுள்ளுக்கு வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜுள்ளுக்கு வைக்காமல் நம்ம கேக் பண்ணுற ரூமில், அதாவது ஏசி போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். நான் இது மொத்தமாகவே பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக ரேப் பண்ணி அந்த மாதிரி இதில் தான் வைக்க போகிறேன். அதாவது 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட சாக்லேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. அதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்துட்டு 500 கிராம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 500 கிராம் வந்துட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். முக்கியமான விஷயம், ரொம்ப ஹார்டாக இருந்தால் வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்மளோட குக்கிங் க்ரீமில் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் இப்போ ஏற்கனவே போட்டு மெல்ட் ஆகிருக்கனால பட்டர் போட்டோன்னே வந்து உடனே மெல்ட் ஆகாது. அதனால வந்துட்டு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது நம்மளோட பட்டர் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து இதில் போட வேணாம். அந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்னால் ஒரு 1/2 hour, ஒரு 3/4 hour வந்துட்டு நீங்கள் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா பட்டர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நான் பட்டரை எடுத்து போடும் போதே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சேன். அதை ப்ரெஸ் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணால் நல்லா ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அதை வந்து இப்போ நம்ம வந்து கேரமல் சாஸில் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாக்லேட்டும் நம்மளோட பட்டரும் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது மிக்ஸ் ஆகும் போதே அதோட கலர் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேரமலைஸ்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். ரொம்பவும் நம்ம வந்து ரொம்ப கலராக வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கேரமலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி டைமில் வந்துட்டு கலர் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப மீடியம், ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த ஒரு இடத்த மட்டும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி பட்டர் போடும் போது பட்டரு சாக்லேட்லாம் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த வந்து ஒரு கேரமல் கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்மளோட கேரமல் சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பட்டரும் ஒயிட் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆனாலே போதும். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்துட்டு ஒயிட் சாக்லேட் சில டைமில் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதையும் வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாகவே செக் பண்ணி நல்லா வந்து மெல்ட் ஆகுற அளவுக்கு வந்துட்டு
ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாகவே இலக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக இலக்கிட்டேன். அப்பையும் கூட பட்டர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மெல்ட் ஆகிட்டுருக்கு. சைடில் வந்து மெல்ட் ஆகாதது இருக்குது, அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதையும் வந்துட்டு ஃபுல்லாகவே மெல்ட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவேன். ஏன்னா ஸ்ட்ரெயின் பண்ணுறது எதுக்கு நான் வந்து கேட்டிங்கன்னா, பட்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிரும். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒயிட் சாக்லேட் வந்துட்டு சில டைம் மெல்ட் ஆகாமல் அடியில் வந்து பிடிச்சிருக்கும். அதனால நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு இன்கேஸ் மெல்ட் ஆகாமல் இருந்தால் கூட நம்ம வந்து அந்த ஒயிட் சாக்லேட்டை வந்து தனியாக எடுத்து மறுபடியும் வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் மைக்ரோ ஓவனில் கூட மெல்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு எந்த ஒரு கறியுமே இல்லை, எந்த ஒரு பீஸுமே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சாஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட கேரமல் சாஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. அதோட கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளோட கேரமல் சாஸ் வந்து கலர் வந்து இருக்கணும். இதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு நிறைய டெசர்ட்லாம் சொல்லித்தர போகிறேன். அதனால வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு பேஸ் தான். அதனால இதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கணும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஒயிட் சாஸ், டார்க் சாக்லேட் சாஸ், அதாவது ஒயிட் ட்ரஃபிள், டார்க் ட்ரஃபிள், இந்த கேரமல் சாஸ் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேஸாக சொல்லித்தரேன். இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கிளேஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். கொக்கோ கிளேஸ், அதுக்கப்புறம் கேரமல் கிளேஸ், அதுக்கப்புறம் மிரர் கிளேஸ், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே ஒரு பேஸ் தான். நாளைக்கு வந்து நான் ஒரு கேக் உங்களுக்கு வந்து பண்ணி ஒரு கார்னிஷ் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் வந்து ஒரு டெசர்ட்டில் வந்துட்டு நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பேஸ் எல்லாமே சொல்லித்தரேன். இப்போ நம்மளோட கிளேஸ் கேரமல் சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து என்னோடய ஃபோன் வச்சு காமிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே தெரியும். அதாவது என்னோடய ஃபோன் வந்து அவ்வளோவா கிளியர் இல்லை, அதனால வந்துட்டு இது தெளிவாக தெரியல. இன்கேஸ் நம்ம ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த கேரமல் சாஸ் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து நான் இதை வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணல, வேறு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. என்னப்பா இந்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்து விசாரித்து பாருங்கள். ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோ கோர்ஸ், ஒரு டிகிரி கோர்ஸ் அப்படி படிக்கணும்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேரமல் சாஸ் பற்றி சொல்லி தராங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுத்து தான் இந்த மாதிரி கேரமல் சாஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு பேஸ் தான். ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் கட்டி படிக்கிறவங்க வந்து லட்சக்கணக்கில் காசு கட்டி படிக்கிறவங்க வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். ஸோ நமக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு இடையில எங்கேயாவது மிஸ்டேக் இருந்தாலும் கூட நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி கரெக்டாக அதை மறுபடியும் கூட ரிவர்ஸ் பண்ணி அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா லட்சக்கணக்கில் காசு கட்டி படிக்கிறவங்க கூட ஒரு நாள் மட்டும்தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி பேஸ் வந்து கற்றுக்குவாங்க. நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையோ என்னமோ என்னோடய ஃபோன் வந்து அப்பப்போ விழுந்துருங்க. சைடில் இருந்து என்னோடய ஸ்டாண்ட்லேருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ மறுபடியும் இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் பவுலில் நம்மளோட நம்ம போட்டிருக்க குவான்டிட்டியில் வந்துட்டு ஒரு கிளாஸ் பவுலில் இந்த அளவுக்கு வந்து கேரமல் சாஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நான் ப்ராப்பராக பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்ம கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே ரேப் பண்ணிவிட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால வந்து சிசர் வச்சு அங்கங்கே ஹோல் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து வாக்கின்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வைக்க போகிறதில்ல. ரூம் டெம்பரேச்சரில் கேக் ஒரு ஏசி இருக்குது ரூம் டெம்பரேச்சரில் வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடுறோம், அவ்வளோதான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு 5 ஹவர் 6 ஹவர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுப்போம். அதாவது 1 kg சுகரும் 1 kg கேஷ்நட்டும் வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்துட்டு சேம் வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கேஷ்நட் வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டு அதை வந்து ஒரு சிலிக்கான் ஷீட்டில் வந்து ஃபுல்லாக இது வந்து எல்லாமே ஊற்றி அப்படியே வந்து நல்ல கேஷ்நட்டை மிக்ஸ் பண்ணி அந்த சிலிக்கான் ஷீட்டில் வந்துட்டு போட்டு அதை வந்துட்டு நம்ம எடுத்து சின்ன பொடியாக உடச்சி வந்துட்டு நம்ம கேக்கு வந்து உள்ளே வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கில் வந்து ஃபில்லிங் கொடுப்போம். அதாவது பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து இந்த பேஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து நம்ம சுகரில் வந்துட்டு நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருப்பேன். அந்தளவுக்கு வந்து சுகரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்குவாங்க. நல்லா கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கேஷ்நட் வந்து நல்லா பிடிச்சி அதில் வந்து போட போகிறோம். நார்மலாக ஒரு சிம்பிளான கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கேரமல் சாஸோ
இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பரான கேஷ்நட் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு க்ரீமில் வந்து கலர் யூஸ் பண்ணி பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்துடுவாங்க. க்ரீமில் வந்து டேரெக்டாக வந்து லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ணி அதில் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணி உள்ளே வந்துட்டு சும்மா வந்து கொஞ்சம் நட்ஸ் மட்டும் போட்டு பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு ப்ராப்பரான பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக அதுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம்னா கேரமல் சாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சுகரை வந்து மெல்ட் பண்ணி கேஷ்நட் வந்துட்டு நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிலிக்கான் ஷீட்டில் போட்டு அந்த நட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்துட்டு இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்குள்ளுக்கு வந்துட்டு இந்த நட்ஸ் வந்து இப்படி தான் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கான நட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் தான் இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம சுகர் வந்துட்டு நல்லாவே லைட்டாக கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில நான் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இடையில வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பேன். அது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதாவது சுகர் வந்துட்டு கரெக்டாக வந்து கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து நீங்கள் இதை மறுபடியும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இன்னுமே வந்து சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஷ்நட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம சுகர் வந்துட்டு நல்லா வந்து கேரமலைஸ் ஆகணும். நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியும். அதே நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடுறேன், இதெல்லாம் வந்து கேரமலைஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாகவே பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் இதெல்லாம் வந்து பண்ணணும். சுகரில் நான் மறுபடியும் சொல்கிறேன், சுகர் வந்து மெல்ட் பண்ணும் போது வந்து சுகர் வந்துட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணாலும் விஸ்க் யூஸ் பண்ணாலும் வந்துட்டு அதில் வந்து ரொம்ப ஒட்டி பிடிக்கும். பாத்திரத்துலேயும் வந்துட்டு ஹீட்டாக இருக்கும்போது அந்தளவுக்கு ஒட்டி பிடிக்காது. அதே வந்துட்டு நம்ம ஃப்ளேமுக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சுனாலோ அல்லது வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலோ வந்து சுகர் வந்துட்டு நம்ம கையிலலாம் பட்டுருச்சுன்னா உடனே ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால சின்ன பசங்கள்லாம் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப கவனமாக வந்துட்டு இந்த சுகர் வந்து மெல்ட் பண்ணுற விஷயம் வந்துட்டு ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம சுகர் வந்துட்டு நல்லாவே கேரமலைஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கேஷ்நட் வந்து நல்லா பொடியாக வந்துட்டு, அதாவது முழு கேஷ்நட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து 1/4 அதாவது ஒரு கேஷ்நட் வந்துட்டு 4 வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணல. இப்போ வந்து அந்த ஹீட்டு இருக்கும் போதே வந்து நம்ம கேஷ்நட் வந்து இதில் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து ஆஃப் பண்ண வேணாம். ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து சுகர் வந்துட்டு உடனே வந்துட்டு ரொம்ப டைட் ஆயிரும். அதனால் அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து சுகரை ஹீட்டு இருக்கும் போதே வந்து கேஷ்நட் போட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் ஒரு கையில் வந்து வேற ஒரு க்ளவுஸ் வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டு ஸ்பேட்சில் வந்து இன்னொரு கையில் வச்சு நான் பண்ணுற மாதிரியே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளோட கேஷ்நட் வந்து சுகரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண நம்மளோட கேஷ்நட்டும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லாவே டைட்டாக ஆகும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வைக்க வேணாம். ஃப்ளேம் வந்து இண்டக்ஷனில் ஃப்ளேம் வைக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி சிலிக்கான் ஷீட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சிலிக்கான் மேட்டு வந்துட்டு எப்படின்னா நம்ம மேக்ரோன்ஸ் பண்ணும்போது ஒரு சிலிக்கான் மேட்டு யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிலிக்கான் மேட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரேயிலையோ இதுலேயே போட வேணாம். ஏன்னா நம்ம சுகர் வந்து மெல்ட் பண்ணி அதில் கேஷ்நட் போட்டிருக்கனால இது உடனே வந்து ரொம்ப டைட்டாக ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால சிலிக்கான் மேட்டாக இருந்தால் வந்து அந்த சுகரும் கேஷ்நட் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி இதில் போட்டாலும் கூட நம்ம அது வந்து ஒட்டி பிடிக்காது. அதாவது இது சூடு ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை எடுத்து நல்லா பொடிச்சு வந்து கேக்கில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் சிலிக்கான் மேட்டில் வந்துட்டு நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்துட்டு ஒட்டி பிடிக்காது. நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அழகாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக பொடியாக வந்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு பட்டர்ஸ்காட்ச் லேயர் போடுவோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் கேக்கில் வந்து லேயர் போடுறது அதெல்லாம் பற்றி சொல்லி இதை வந்து தரல. ஆனால் இதை வந்துட்டு நம்ம இந்த கேஷ்நட் சுகர் வந்து இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்ம இந்த கேக் வந்து லேயர் போடும் போது வந்துட்டு உள்ளே வந்து கேரமல் சாஸ், அதாவது க்ரீம் கூட வந்துட்டு கேரமல் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் லேயர் போடும்போது நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லைங்களா கேஷ்நட் நட்ஸ் வந்து அந்த நட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே வந்து எல்லாமே ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படி தான் பண்ணணும். அதாவது ஒயிட் ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து க்ரீமில் வந்துட்டு கேரமல் சாஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து லேயரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கேரமல் சாஸ் வந்து மேலே கொடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரெலைன், இப்போ நம்ம ஒரு கேஷ்நட் சுகர் வச்சு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த ப்ரெலைன் வந்துட்டு மறுபடியும் நல்லா பொடிச்சு அந்த லேயரில் வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் கொடுத்துட்டு கேக் ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ண கேரமல் சாஸ் வந்துட்டு ஒரு 5 ஹவர் 6 ஹவர் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ்
ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து கேரமல் சாஸ் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட் ட்ரஃபிள் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் ட்ரஃபிள் வந்துட்டு இந்த கேரமல் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. கேரமல் சாஸ் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஒயிட் ட்ரஃபிள், நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒயிட் ட்ரஃபிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஒயிட் ட்ரஃபிள் வந்து ஒரு 40% கேரமல் சாஸ் வந்து ஒரு 60% எடுத்து இதை வந்து இந்த மாதிரி கேக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு கூட நான் வந்து அந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வணக்கம் எவ்ரிவன், ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கிரிதரன். என்னடா எல்லா வீடியோவையும் வந்து ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி கொடுப்பேன், இந்த வீடியோவில் மட்டும் லாஸ்ட்டாக வரேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கேரமல் சாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். இதுலேயே வந்து நம்ம 2 ப்ராசஸாக வந்துட்டு கேரமல் சாஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுகர் வந்துட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணும்போது இப்படி பொங்கி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொங்கி வர வேணாம், அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பொங்கி வர இடத்துல வந்து நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லாஸ்ட்டாக பட்டர் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பட்டர் வந்துட்டு நீங்கள் சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணும் போதே நீங்கள் வந்துட்டு கேரமலைஸ் ஆகணும்னா செகண்ட் ஸ்டெப் வந்து குக்கிங் க்ரீம் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். பட்டரை ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணாமல் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ்லேயும் வந்துட்டு நம்ம சேம் வந்து கேரமல் சாஸ் பண்ணலாம். சேம் கன்சிஸ்டன்சி, சேம் கலர் எல்லாமே வந்து சூப்பராக வரும். இந்த குக்கிங் க்ரீம் ஊற்றும் போது வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் காமிச்சது வந்து உங்களுக்கு பாயிலே அப்படியே பொங்கி வரும். நீங்கள் பட்டர் வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பில் குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா பொங்கி வராது. சேம் கன்சிஸ்டன்சி கேரமல் சாஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வரும். ஸோ இதை வந்துட்டு இந்த 2 ப்ராசஸ்லேயும் வந்து நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ சொன்ன ப்ராசஸில் பண்ணாலும் உங்களுக்கு கேரமல் சாஸ் ரொம்ப நல்லாவே வரும். நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சது வீடியோவில் உங்களுக்கு ப்ராசஸாக காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாலும் வந்துட்டு கேரமல் சாஸ் நல்லாவே வரும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய டெசர்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டிப்ஸ், லவ் யூ கைஸ்.